Hello everyone. இன்னைக்கு டிஆர்பி காமர்ஸ் சாப்டர் 1 பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கிற சாப்டர்லேருந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு சில 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய டிஆர்பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் 10 to 50 கொஷின்ஸ் எடுத்து உங்களுடைய ரிவிஷனுக்காகவும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதனால் ஒரு சாப்டருக்கே நிறைய வீடியோஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு 1 மார்க் ரிவிஷனுக்காக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நியூவாக பிகினர்ஸ் ப்ரிப்ரேஷன்காரங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை நான் போடுற வீடியோஸை ஒவ்வொரு டைமும் உங்களோட ரிவிஷனுக்காகவும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ நான் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சாப்டர் 1 and 2ல் 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயே டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. சோல் ட்ரேடிங், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, எம்என்சி கம்பெனிஸ், அப்புறம் இது எல்லாம் ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி. ஸோ இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். இதை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இதோட மீனிங் எல்லாம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்கல. எல்லாருக்குமே இந்த டாபிக் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டாபிக்லேருந்து உங்களுக்கு ஒரு 15 கொஷின்ஸ் உங்களோட ரிவிஷனுக்காக நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதில் பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, விச் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஓன்ட், மேனேஜ்ட் அண்ட் கண்ட்ரோல்ட் பை எ சிங்கிள் பர்சன். ஒரு சிங்கிள் பர்சனால் கண்ட்ரோல் பண்ணி அவரே சொந்தமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட்டும் கண்ட்ரோலும் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் பர்சனை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புன்னு சொல்கிறோம். இங்கே ஆப்ஷன் 4 இருக்குது. பார்ட்னர்ஷிப், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், கார்ப்பரேஷன், கோஆப்ரேட்டிவ் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். சிங்கிள் பர்சன்னாவே அது சோல் ட்ரேடர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்புன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்போட ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் லிமிட்டட் லைபிலிட்டி, செப்பரேட் லீகல் என்டிட்டி, மியூச்சுவல் ஏஜென்சி, பெர்பெக்சுவல் சக்சஷன். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் மியூச்சுவல் ஏஜென்சி. மியூச்சுவல் ஏஜென்சி அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்க தான் ஓனர், இவங்க தான் ஏஜெண்ட், இவங்க தான் ட்ரஸ்டி அப்படிங்கிற இல்லாமல் 4 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோன்னா பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு கரெக்ட் ஃபீச்சர் என்னென்னு சொல்லுவோன்னா மியூச்சுவல் ஏஜென்சி. அடுத்ததெல்லாம் ரிமைனிங் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதில் கரெக்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஏஜென்சி. த லைபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இன் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் டிபிக்கலி. ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட லைபிலிட்டி எப்படி இருக்கும்னா அவங்களுடைய எக்ஸ்டென்ட் டு தர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். அவங்க எவ்வளோ 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களுடைய லைபிலிட்டி 1000 ரூபாய்க்கானதாக இருக்கும். 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களோட லைபிலிட்டி 1 லட்ச ரூபாய்க்கானதாக இருக்கும். ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் இருக்குது, லிமிட்டட் டு தர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ஜாயிண்ட் அண்ட் செவரல் இருக்குது, நன் ஆஃப் தி அபவ் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் லிமிட்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் தர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். Which form of business organization enjoys perpetual succession? Perpetual succession அப்படின்னா நீடித்த வாழ்வுன்னு சொல்லுவாங்க. The members may come and go but the companies go on forever அப்படின்னு சொல்கிறது தான் perpetual succession. ஸோ மெம்பர்ஸ் வந்தாலும் போனாலும் but the company is going on forever. ஸோ இதே தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா perpetual succession. ஸோ இது எதுக்கு சூட்டபுளாக, எந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா கார்ப்பரேஷனுங்கிறது தான் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 4 ஆப்ஷன்: சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப், கார்ப்பரேஷன், ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. அதே தான் இங்கே கார்ப்பரேஷன் கம்பெனி எல்லாமே சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட் ஒன், இன் ஏ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி த கேபிட்டல் இஸ் டிவைடட் இன்டு. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினா இருக்கக்கூடிய கேபிட்டலை ஸ்மால் யூனிட்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா தேவைப்படுது ஒரு பிஸ்னஸ்க்கு, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா அதில் ஷேர்ஸை 100 ரூபாய்க்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கேபிட்டலை ஸ்மால் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டிபெஞ்சர்ஸ் வேறு, லோன்ஸ் வேறு, இது எல்லாமே நம்ம லாங் டேர்ம் பாரோவிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஷேர்ஸ். Which document contains the rules and regulation for the internal management of the
கம்பெனி. கம்பெனியோட இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் பற்றி ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுங்கிற வார்த்தை வந்தால் அங்கே மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்பெனியோட இன்டர்னல் மேனேஜ் எவ்வளோ ஷேர் கேபிட்டல், ஆடிட்டர் யார், ஸோ இங்கே ஷேர்ஸ் எவ்வளோ, என்னென்ன வகையான டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ, ஸோ இது எல்லாம் சொல்கிறது தான் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் பேர் தான் என்னன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். Next one, the minimum number of members is required to form a public limited company. ஒரு public limited company ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 7. 2ங்கிறது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு என்னஃபாக இருக்கும். 7ங்கிறது தான் என்ன அப்படின்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு மினிமம் ஒரு பிஸ்னஸ் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், கவர்மெண்ட் கீழே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 7. Which form of organization is most suitable for small scale operation? ஸோ சிறிய லெவல் பிஸ்னஸ், இப்போ பியூட்டி பார்லர் வைக்கிறோம், ஒரு பேக்கரி ஷாப் வைக்கிறோம், ஒரு சின்ன வந்து டீ கடை, வேறு ஏதாவது சின்னதாக சின்னதாக வந்து மளிகை கடை, ஸோ இந்த மாதிரி சின்ன ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், கார்ப்பரேஷன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். ஸ்மால் லெவல் பிஸ்னஸ்க்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் பேக்கரி, பியூட்டி பார்லர்ஸ், ப்ரொவிஷன் ஷாப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷாப்ஸை தான் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். த ப்ரைமரி எய்ம் ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ப்ரைமரி எய்ம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்கிறது கூட்டுறவு சங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் த மெம்பர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூடிய வெல்ஃபேருக்காக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சொசைட்டி தான் என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதில் வந்து அதோட எய்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏர்னிங் ப்ராஃபிட்டா, சர்விங் இட்ஸ் மெம்பர்ஸா, ப்ரொமோட்டிங் என்டர்ப்ரனர்ஷிப்பா, இன்சூரிங் காம்படிஷனான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மெம்பர்ஸோட வெல்ஃபேருக்காக, மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணணும், மெம்பர்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் சர்விங் இட்ஸ் மெம்பர்ஸ். இதுக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் கட்டாயம் 2 to 3 கொஷின்ஸ் கட்டாயம் உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை நீங்கள் நல்லாவே தரவாக படிச்சுக்கோங்க. Next one, a partner who only provides capital but does not take part in business operations is known as. ஒரு பார்ட்னர் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், ஆனால் பிஸ்னஸில் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்டிவ் பார்ட்னருங்கிறவர் யார் அப்படின்னா கேபிட்டலும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், பிஸ்னஸ்லேயும் என்தூசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அவர் வந்து ஆக்டிவ் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னா இவர் தான் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், ஆனால் வந்து பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எந்த ஒர்க்கையும் செய்ய மாட்டார். ஸோ அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர். நாமினல் பார்ட்னர் அப்படின்னா நேம் மட்டும் அவர் ஒரு பெரிய விஐபியாக இருப்பார், அவருடைய நேமை வச்சு யூஸ் பண்ணால் பிஸ்னஸ்க்கு ஒரு குட் நேம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிற பார்ட்னருக்கு பேர் தான் என்னென்னா நாமினல் பார்ட்னர். சப் பார்ட்னர்னால் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸை தான் சப் பார்ட்னர்னு சொல்கிறோம். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் என்ன ஸ்லீப்பிங் பார்ட்னர். கண்டிப்பாக டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்லேயோ இல்லை டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்லேயோ ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கம்பெனிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ் மெமோரண்டம் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கட்டாயம் வருது. விச் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இஸ் கவர்ன் பை த ஹிந்து சக்சஷன் ஆக்ட். எந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ். ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இன் எ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், அதாவது ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு மேக்ஸிமம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 20. வாட் இஸ் த ப்ரைமரி டாக்குமெண்ட் ரெக்வயர்டு ஃபார் ரெஜிஸ்டரிங் கம்பெனி.
ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்ன வந்து பிரைமரி அதாவது ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபண்டமெண்டல் கண்டிஷனை சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் என்ன, ஒரு பிஸ்னஸோடைய இப்போ கம்பெனியோட நேம் என்ன, கம்பெனி எங்கே லொக்கேஷன் ஆகுது, யார் டைரக்டர்ஸ், எத்தனை பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களோட நேம் என்ன, அவங்க டைரக்டர்ஸ் யார் யார், அவங்களுடைய அட்ரஸ் என்ன, இந்த மாதிரி ப்ரைமரி டீட்டெயில்ஸை கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்ட்னர்ஷிப் டீடா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனா, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனா, ப்ராஸ்பெக்டஸா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் என்ன இருக்குன்னா பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல் டீலிங்ஸ் பற்றி இருக்கும். ஸோ ஆர்டிகல்ஸுங்கிறது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் பற்றி இருக்கும். ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்டுமே ஒரு கம்பெனிக்கு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ். In which form of business organization is ownership and management completely separate? ஸோ எந்த ஆர்கனைசேஷனில் ஓனர்ஷிப் வேறு மேனேஜ்மெண்ட் வேறு. ஸோ ஓனருக்கும் அதான் நான் சொன்னேன், த மெம்பர்ஸ் மே கம் அண்ட் கோ பட் த கம்பெனி இஸ் கோயிங் ஆன் ஃபார் அவர். யார் மெம்பர் வந்தாலும் போனாலும் கம்பெனி போய்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி. கம்பெனிஸில் செப்பரேட் லீக், ஓனர் வேறு மேனேஜ்மெண்ட் வேறு. ஸோ அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா, பார்ட்னர்ஷிப்பா, கார்பரேஷனா, ஜாயிண்ட் இன்டு ஃபேமிலி பிஸ்னஸ் தான் கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ், அது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, அதை தான் இங்கே கார்பரேஷன் கொடுத்துருக்குறாங்க. Who bears a risk of losses in sole proprietorship? ஒரு சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்ஸில் ஒரு லாஸ் வந்துச்சுன்னா யார் அது ஃபுல்லாக அண்டர்டேக் பண்ணிக்கணும், யார் அது ஃபுல்லாக ப்ராஃபிட்டு லாஸஸ் ரெண்டுமே யாரை தான் சாரும் அப்படின்னா சோல் ட்ரேடரை தான் சாரும். அது சோல் ப்ரொப்ரைட்டரை தான் சோல் ட்ரேடர்னு சொல்லலாம், இல்லாட்டி சோல் ப்ரொப்ரைட்டர்னு சொல்லலாம். ஸோ ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோல் ப்ரொப்ரைட்டரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே யார் தான் ஏற்றுக்கணும், சோல் ப்ரொப்ரைட்டர். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது எல்லாருமே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. இதில் இருக்கக்கூடிய ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.